இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை நீங்கள் செய்து கொடுத்து புதிதாக வாடிக்கையாளர்களை கவருவதற்காக நீங்க முயற்சிகள் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு அதிகமான சக்சஸை பெற்று தரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்கி தரும். செய்யறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய பிளான்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதன் காரணமாக சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 21 தேதி முதல் 27 தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது கடகராசி வார பலன்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம், அதாவது தமிழ்ல குரோதி வருடம் ஆனி மாதம் 7 தேதி முதல் 13 தேதி வரையிலான ஒரு வார காலம் நமது கடகராசி வார பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இந்த வாரத்தில் கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 22 தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல ஆனி மாதம் 7 தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக 24 ஜூன் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல ஆனி மாதம் 10 தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றம் 26 தேதி ஜூன் மாதம் 2024 தேதிங்க, புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆனி மாதம் 12 தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றம் அதே நாளே நடக்குதுங்க, அதாவது 26 ஜூன் 2024 புதன்கிழமை அன்னைக்கே நடக்குது. அந்த நாள் சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமா இந்த வாரம் நமது கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்ல சந்திராஷ்டிரம் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எதிர்பார்க்கக்கூடிய சில தன வரவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் சமாளிக்க வருது எப்படிங்கிறத நீங்க தினசரி வீடியோக்களை பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க திறமையின் மூலமாக கஷ்டமான வேலைகளை கூட நீங்க சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க பெறுவீங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு சேரும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன வேலையை செய்யணும்னா கூட நீங்க பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலும் கஷ்டமான வேலையில் நீங்க செய்து முடிப்பீங்க. எனவே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக சேரும். கொஞ்சம் காரியங்கள்ல நீங்க கூடுதலாக எதிர்பார்ப்புகளை நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. செய்கின்ற பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்காக நீங்க கூடுதலாக முயற்சிகள் நிறைய மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த வாரத்துல தனம் தொடர்பான சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. கலை சார்ந்த புதிய பொருட்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு மனதில் அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் உண்மைகளை நீங்க புரிந்து கொள்றதுல சிறப்பாக சிறந்து விளங்குவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கேட்ட மாத்திரத்துல அப்படியே நம்ப மாட்டீங்க. ஆராய்ந்து நல்ல ஒரு உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நீங்க பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால நல்ல ஒரு தெளிவான திட்டங்களை உங்களால் தீட்ட முடியும். இந்த வாரம் மனதளவில் இருக்கக்கூடிய புதியமான ஐடியாக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஐடியா வளம் பெறுகிறது மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிந்தனை வளம் கூடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். இழுபறியான சில விஷயங்களுக்கு பிறகு நல்ல தெளிவான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில பிறக்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் நீங்க அமைப்பெறுவீங்க. பொது பணிகள், சமுதாய பணிகளில் கூட உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த வாரம் உங்க சிகிச்சைகள், உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக ஏதாவது சிகிச்சை செய்றீங்க அப்படின்னா அதுல நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்க ஆரோக்கியத்துல நல்ல நேர்மறையான நல்ல ரிசல்ட்டை கொண்டு தருவதாக அமையும். அதற்கு தினசரி வழக்கத்தை சரியான முறையில் நீங்க மேம்படுத்தணுங்க. தேவைப்பட்ட உணவு பழக்க வழக்கங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு தருங்க. இந்த வாரம் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் நீங்க கண்டிப்பாக மதிக்க கத்துக்கிட்டே ஆகணுங்க. ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்க கத்துக்கலீங்கன்னா வர இருக்கக்கூடிய காலங்களில் நிதி கட்டுப்பாடுகள் காரணமாக உங்க வாழ்க்கையில பல்வேறு பகுதியிலே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால நீங்க நேரத்தையும் மதிச்சுக்கணும். மேலும் உங்க பணத்தையும் மதிச்சு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். இதனால பல பிரச்சனைகள் நீங்க சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை தவிர்க்க முடியுங்க. இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களின் மனதை கவருவதற்காக அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்து கொடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. கலை சார்ந்த அன்பர்கள், இயலிசை, நாடகம், சின்ன திரை, பெரிய திரை, ஓவியம், நடனம், எந்த கலை சார்ந்த அன்பர்களும் இப்பொழுது புதிய பணிகள்ல நீங்க செயலாற்றி நல்ல ஒரு புகழும் பெருமையும் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். கூட்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க கூட்டாளி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் கெத்தான ஒரு வாரமாக அமையுங்க. அன்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரக்கூடிய ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த வாரம் ஆஃபீஸில் வேலை செய்கிற அலுவலக பணியாளர்களுக்கு சில விஷயங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சில காரியங்களை அலுவலக பணிகள் ரீதியாக தள்ளி வைத்திருப்பீங்க. ஆனால் உயர் அதிகாரிகள் வந்து கட்டளையிடுவாங்க. அதனால அவருடைய விருப்பத்தின் பேர்ல தள்ளி வைக்கக்கூடிய வேலைகளை சிறப்பாக டக்குன்னு முடிக்கணுங்கிற ஒரு உங்களுக்கு நிர்பந்தங்கள் ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஷெட்யூல்ல கொஞ்சம் மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்த திட்டங்கள்ல சில மாறுதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனால உங்க வேலைகள்ல முக்கியமான சில வேலைகளை கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதனால கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் திடீர்னு இடைஞ்சல் வந்தா அதுக்கு என்ன பண்றதுங்கிற மாதிரியான பிளான் பி எல்லாம் நீங்க உருவாக்கிக் கொள்ளுங்கள். உத்தியோக பணியில புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அதை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு உங்க திறமையை வெளிப்படுத்துங்கள். நீங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் கூட உங்க குடும்ப நினைவு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து சேருங்க. குடும்பத்தோட நீங்க தொலைபேசியில பேசுங்க. இந்த வாரத்துல உங்க அலுவலக பணியில நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அது வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியாக அமையும். நீங்க எந்த வேலை செய்தாலும் சரிங்க, அந்த வேலைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் வேண்டும். ஸோ கவனமாக புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யறதுல கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த வாரம் சிறப்பான வாரமாக மாறுங்க. இது தவிர மூத்த உயர் அதிகாரிகள் மற்றும் உங்க சீனியர்கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு ஆளை வச்சு பேசாதீங்க. டைரக்டா நீங்களே பேசுறது நல்லது நண்பர்களே. அப்போதுதான் உங்களுடைய சிறந்த செயல்பாட்டை வந்து வழங்குறதுல நீங்க வெற்றிகளை காண முடியும். நீங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுக்கு உங்க உயர் அதிகாரிகள் விருப்பப்படி உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான காதல் வாழ்க்கையை அமைத்து தருவாருங்க. இதுவரைக்கும் காதல் உணர்வால் தீண்டப்படாத இந்த ராசிக்காரர்கள் கூட இப்பொழுது சிறப்பு வாய்ந்த சில காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஆமாங்க, புதிதாக காதல் வாய்ப்பக்கூடிய வாய்ப்புல இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல நீங்க காதலுக்காக கொஞ்சம் நேரத்தை கொடுக்கறது நல்லதுங்க. மனசுல நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் நீங்க அனுமதிக்கணும். அப்ப காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறுங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல சிறப்பான காதல் ரொமான்ஸ் உணர்வுகள் காதலர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. ஒருவேளை நீங்க திருமணமானவர்களா இருக்கீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சில விஷயங்கள் வந்து பிடிவாதமா இருந்த உங்களது மனக்குறந்த உங்க வாழ்க்கை துணையானவர் இப்பொழுது கொஞ்சம் அவரது பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்வாருங்க. அதன் மூலமாக நீங்கள் அற்புதமாக உங்க வாழ்க்கை துணையின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. முழு வெற்றி பெறுவீங்க நண்பர்களே. அதன் மூலமாக சந்தோஷம் கூடும். அன்பு பெறுவதில் நீங்க அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. நீங்க வந்து உங்க இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மாற்றிக்கொள்வது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்க. இந்த வாரம் குடும்பத்துல நல்ல முன்னேற்றகரமான வருமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆனா உங்க அம்மா கிட்ட நீங்க பேசும்போது தேவையில்லாத விவாதங்கள்லாம் தவிர்ப்பதுதான் நல்லது. கொஞ்சம் கூட நீங்க யோசிக்காம நிறைய ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க அம்மா கிட்ட தேவையில்லாத விவாதங்களை இந்த வாரம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில சில பிரச்சனைகள் காரணமாக சில தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள் யாருமே உங்களை புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். அதனால சில முக்கியமான பெரிய முடிவுகளை கூட குடும்ப ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில உங்க வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது மேக்சிமம் உங்களுக்கு சில சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தரும். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது மனம் முழுக்க வந்து கல்வி வந்து ஆக்கிரமித்து காணப்படும். அதனால சிறப்பாக உங்க கல்வியில நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். இருந்தாலும் உங்க வீட்டுல சில முக்கியமான நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு செய்யப்படலாம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க கல்வியில இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நீங்க தனிமை நேரம் ஒதுக்கி உங்க படிப்புல நீங்க கவனம் செலுத்துவீங்க. ஸோ அந்த மாதிரி செய்துக்கிறது உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களது குடும்ப நிகழ்ச்சிகள் காரணமாக வந்தாலும் அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம உங்க படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாள். அதனால முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் சூரியனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி துளசி மாலை சூட்டி வழிபட்டு வாருங்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசிபலன்கள் உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க. அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful week this week.